எல்லோருக்கும் வணக்கம். யார் மனசுல யாரு நிப்டி 24,000 போகும்னு யார் மனசுல இருக்கு அல்லது 25,000 போகும்னு யார் மனசுல இருக்கு? இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பேட் நியூஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும் போதே 100 பாயிண்ட்டுக்கு மேல கும்பா கரடிகள் உள்ள வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா அந்த பேட் நியூஸை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு மார்க்கெட் 36 பாயிண்ட் பிளஸ்ல 23,537 வந்து முடிஞ்சிருக்கு. அப்ப அடுத்த மாசம் தொடங்கின உடனே பட்ஜெட் பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த வாரத்திலேயே 24,000 வந்துருமா? பட்ஜெட்டுக்கு முன்னாடியே 24 அல்லது 25,000 வந்துருமா அப்படின்ற மனசுல யார் மனசுல இருக்கு? என் மனசுல இருக்கு. 24,000 25,000 வந்ததுனா தான் நான் போட்டு வச்ச பணம் நல்லா இருக்கும். அதனால நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் 25,000 வரணும்னு. உங்க மனசுல என்ன இருக்கு? பட்ஜெட்டுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி 25,000 குவார்டர் செஞ்சுரியில நிப்டி இருக்குமா அப்படின்றது உங்க மனசுல இருந்தா தெரியப்படுத்துங்க. நானும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி பிடிவாதமா தான் இருக்கேன். டாடா பவர் எனக்கு ஒரு 30-40% லாபத்தில் இருந்தாலும் 500 ரூபா வந்தாதான் கொடுப்பேன், இல்ல 1000 ரூபா வந்தாதான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சில பிடிவாதமா இருக்கேன். ஆனா என் பிடிவாதத்தை அசைச்சு பார்க்குற மாதிரியே இந்த கம்பெனி பல மாதங்களாக இதே ரேஞ்சில் சுத்திக்கிட்டு இருக்கான். எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு வருஷத்துக்கு 20% மேல கிடைச்சதுன்னா லாபம் தான். ஸோ என்னால் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்க்க முடியும். இந்த டாடா பவர்னால இன்னும் ஒரு வருஷம் இதே மாதிரி தூங்க முடியுமா? யாருக்கு அதிகமான பொறுமை அப்படின்றது பார்த்துருவோம். நண்பர்களே, விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடிசி ஷேர்ல 50% ஏறிடும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட முடியுமா? ஆசைப்பட முடியாது. அதே சமயம் இந்த ஐடிசி ஷேர் ஒரு வெட்டுக்கிளியா மாறி பறக்குமா? சமீபத்தில் இவன் சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு 3 முறை பறந்திருக்கான். அப்ப இந்த முறையும் இவன் சப்போர்ட்ல இருந்து ஒருவேளை இந்த பேட்டர்னை ஃபில் பண்ற மாதிரி வந்தா ஆல்மோஸ்ட் இந்த ஐடிசி ஷேர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% ஏறணும். ஏறுதா இல்லையா அப்படின்னு வாட்ச் பண்றதுக்காக இந்த வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு தேதி 423. இன்னைக்கு தேதியிலிருந்து ஒரு 450 ரூபா வந்துருச்சுன்னா சந்தோஷம் தான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல இந்த சிப்லா ஷேருக்கு மட்டும் இப்படியே தான் நியூஸ் வருது. ஒன்னா அவங்களுடைய பிளான்ட்ல வந்து சில அப்சர்வேஷன் வருது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் விடுறாங்க. உடனே அந்த ஷேர் என்ன ஆகுது? ஒரு 20%, 5%, 15% பெருசா ஃபால் ஆகுது. அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு அல்லது ஒரு 2 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தா அவன் மறுபடியும் விண்ணை முட்டும் அளவு போயிடுறான். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த சிப்லா ஷேர் 2% இறங்கியிருக்கு. என்ன காரணம்னா USFDA இன்ஸ்பெக்ஷன்ல அவங்களுடைய கோவா பிளான்ட்ல சில அப்சர்வேஷன் வந்திருக்கு, அதை நாங்க கரெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றதுனால அது கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி அதனுடைய வரலாறு அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு நியூஸ்னால பயமுறுத்துற மாதிரி கீழே இறங்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா அவன் பாட்டுக்கு ஏறிடுறான். ஸோ இந்த முறையும் கீழே வந்து உழுகுறான் அப்படின்னா அவனுடைய சப்போர்ட் லெவல் 1,300 ரூபா. இங்கிருந்து இன்னொரு 200 ரூபா இறங்குச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு முறையும் உச்சாணி கொம்புல போய் உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து இவன் கொஞ்சம் கொஞ்சமா பயமுறுத்துற மாதிரி இறங்குறதான் வேலை. பட் மறுபடியும் திரும்பி ஏறிடுறான். நண்பர்களே, பிரஸ்டீஜ் எஸ்டேட் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க சட்ட காலரை தூக்கி விட்டுட்டு யூ கேன் ஃபீல் பிரஸ்டீஜ் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 2.5% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா ஒரு 5,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்ததுனால தான். அது மட்டும் காரணம் இல்லை. நீங்க ஏன் சட்ட காலரை தூக்கி விட்டுட்டு கெத்தா எல்லாத்துக்கு முன்னாடி உட்காரலாம் அப்படின்னா அதனுடைய 5 இயர்ஸ் பீரியட் எடுத்து பார்த்தா இந்த செகண்ட்ல கூட நீங்க ஒரு கரெக்டான முடிவு எடுத்து இந்த பிரஸ்டீஜ் ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த செகண்ட்ல கூட நீங்க லாபத்தில் தான் இருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஐ டோன்ட் கேர், பட் நான் வாங்கின பிரஸ்டீஜ் எஸ்டேட் உண்மையிலேயே எனக்கு பிரஸ்டீஜ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பீங்க. ஸோ கும்பா பாட்டு பாடாம ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும், இந்த 2-3 வருஷத்துல நல்லா வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சல்யூட். நண்பர்கள், இந்த ஐபிஓனுடைய 2வது நாள், ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல்ஸ்னுடைய ஐபிஓனுடைய 2வது நாள் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு இதனுடைய லாஸ்ட் டேட். இந்த சமயத்துல 369 ரூபாய்க்கு வரக்கூடிய ஐபிஓ எவ்வளவு தூரத்துல வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற அனுமானம் வந்து ஆல்மோஸ்ட் 536 ரூபாய் எதிர்பார்க்கறாங்க, 40%க்கு மேல. ஸோ 2வது நாளும் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்றது நிலைச்சு நிற்கிது. மேபி இவன் ஒரு மாதிரி லாபம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஐபிஓவா இந்த வருஷத்துல அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, எல்லாமே லக்கு தான். இந்த ஐபிஓ எல்லாம் அப்ளை பண்றோம், கிடைக்குதோ இல்லையோ. இந்த சாரதா மேட்டர் பைபேக் அப்ளை பண்றோம், கிடைக்குதோ இல்லையோ. ஆனா இவன் ரிஜெக்ட் பண்ணி விட்டாதான் உண்மையிலேயே நம்மளுக்கு லக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த சாரதா மோட்டர் பைபேக் அப்படின்றது இவங்க பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது என்ன ரேட் இருந்ததுன்னா
ஆல்மோஸ்ட் இந்த ஷார்தா மோட்டார் அப்படின்றது 1584 ரூபா இருந்தான். 30 மேல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பைபேக் பண்ணிக்கிறேன். என்ன ரேட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனா பாருங்க, இப்ப நம்ம பைபேக் நிறைய பேர் அப்ளை பண்ணிருப்பீங்க. இவன் திருப்பியே வாங்கிக்கலினாலும் we don't care அப்படின்ற மாதிரி 1928 ரூபா மார்க்கெட்லயே ரேட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பைபேக் ஆல்மோஸ்ட் 15 to 20% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ எல்லாமே லக்கு தான் நண்பர்களே. ஜெய் காளி, இந்த வெட்டுக்கிளிக்கு உயிர் கொண்டு வா அப்படின்ற மாதிரி சன் ஃபார்மா அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவனுங்க எல்லாம் உச்சாணி கொம்புல இருக்கானுங்க. இருந்தாலும் சமீபத்தில் 2-3 மாசமா இந்த ஷேர் என்ன பண்ணுதுன்னா வெட்டுக்கிளி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி பறந்துகிட்டு இருக்கான். இப்போ கூட லேசா சப்போர்ட் எடுத்திருக்கான். இவனுடைய பழைய ஹை ரீசெண்டா இருக்கக்கூடிய 2-3 மாசத்தினுடைய ஹையை வந்து டச் பண்ணான்னா இதுலயும் நான் ஒரு 5% மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சார்ட் சொல்லுது. நண்பர்களே, கவனித்தீர்களா? இவர்கள் பாடும் துதியை கவனித்தீர்களா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டவ் கிராஃப்ட்னு ஒரு கம்பெனி, பட்டர்ஃப்ளைன்னு ஒரு கம்பெனி, இந்த ரெண்டுமே சமீப நாட்களாக, அதுல இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் பாருங்க, இன்னைக்கு 5 நாள்ல பார்ப்போம், 5 நாள்ல 15% ஏறி இருக்கான். அப்ப காந்திமதியா இருந்தாலும் சரி, சோபாவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி யானை, குதிரை, நாய், வவ்வால்னு ஷேர் மார்க்கெட்ல எப்பேற்பட்ட டைப்பான செக்டர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டவ் கிராஃப்ட் அப்படின்ற கம்பெனி 400 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தா இன்னைக்கு 600 ரூபாயில் இருக்கான். இதே கம்பெனி தான் 1100 இருந்து குப்பு நுழுந்து பல பேர்த்து மனசை நோகடிச்ச கிளி. அதே மாதிரி இந்த காந்திமதி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1900 ரூபாய் இருந்த ஷேர், இந்த ஷேரும் கீழே இறங்கி பல பேர்த்த வந்து தலையிலேயே அடிச்சுக்கிட்டு அட கடவுளே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஷேர் தான் இது. இப்போ இவன் லேசா மேலே ஏறி வந்திருக்கான். தொடர்ந்து மேலே ஏறி 1400 வருவானா இல்லையான்னு தெரியல. பட் இந்த ஏற்றம் எதை சொல்லுதுன்னா, ஷேர் மார்க்கெட்ல நீங்க எந்த டைப் ஆஃப் ஆன ஷேர், எந்த செக்டர், செருப்பு செக்டர் நீங்க எடுத்தீங்கன்னா கூட போதும், அதுல growth இல்ல. ஆயில் அண்ட் செக்டர்ல growth இருக்கு, மெட்டல் செக்டர்ல growth இருக்கு, பேங்க்ல இருக்கு, என்பிஎஃப்சில இருக்குன்னு எத்தனையோ செக்டர்ல growth இருக்கு, டிஃபென்ஸ்ன்னு, ரயில்வே துறைன்னு இருந்தாலும் சம்பந்தமே இல்லாம பாவம் நீட்டி படுத்திருக்கக்கூடிய செக்டரோட திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் எந்திரிச்சு நின்று ஆடுவாங்க. அப்படித்தான் இந்த காந்திமதி இன்னைக்கு ஒரே நாள்ல ஆல்மோஸ்ட் 12% மேல ஏறி வந்திருக்கு. அதுக்குன்னு போய் கும்பாக்குட்டி செருப்பு கம்பெனி, செருப்பு செக்டர் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த எஃப்எம்சிஜியில் ஏதாவது ஒரு இந்த பவுடர் போடுற செக்டர் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி அண்டா குண்டா செக்டர் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அப்படி போய் ரொம்பவே மோசமான செக்டர் எடுத்துக்கூடாது. நம்ம கிட்ட growth செக்டர் இருக்கணும். ஒரு ரயில்வே துறை, ஒரு டிஃபென்ஸு, ஒரு ஸ்பேஸு, பேங்க்கு, அந்த மாதிரி இருக்கணும். நண்பர்களே, உங்க மனசுல இந்த டாடா ஸ்டீல் 200 ரூபாய் எப்ப வந்து தொடுவான் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷேர் தன்னுடைய வாழ்நாள் ஹை அப்படின்றது வந்து 2018 ஒன்று குறிச்சு வச்சிருந்தா, அதை 2021 வருஷத்துல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மார்ச் மாசத்துல வந்து பிரேக் அவுட் ஆனான். அதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 நாள். அந்த 110 நாள்ல எவ்வளவு லாபம் கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வங்கின்னு ஒரு 115% லாபம் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த 140க்கு கீழேயே தான் இந்த ஷேர் ட்ரேட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஆனா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து மறுபடியும் இன்னொரு முறை பிரேக் அவுட் அப்படின்றது ஆயிடுச்சு. இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஷேர் எவ்வளவு மேல வந்திருக்கு, எத்தனை நாள்ல மேல வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 83 நாள் முடிஞ்சிருச்சு. அப்ப அதே 110 நாளை கணக்கு பண்ணி இந்த ஷேர் வந்து ஒரு 115% ஏறாட்டி பரவாயில்ல, 115% ஏறிச்சுன்னா அது ஆல்மோஸ்ட் 250 ரூபா போயிடும். அவ்வளவெல்லாம் வேண்டாம், ஒரு 60%, ஒரு 70% ஏறி வந்ததுன்னா கூட ஒரு 200 ரூபா வந்து தொடர்க்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதே புள்ளி விவரத்தின்படி அதே 110 நாள்ல வந்து தொடர மாதிரி இருந்தா இந்த டாடா ஸ்டீல் மேபி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து தொடலாமா அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஜோசியம் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அது வந்துச்சுன்னா பரவாயில்ல, அல்லது அவன் மறுபடி கீழே இறங்கி 100 ரூபா வந்தாலும் பரவாயில்ல, 80 ரூபா வந்தாலும் பரவாயில்ல. நம்ம பேசினதுக்கு அப்புறம் இந்த இது ஏதாவது ஒண்ணு நடந்ததுனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த இடத்துல இவன் நிக்கவே கூடாது. வயலண்டா ஒன்னா 200 போயிடணும், இல்லைன்னா 100 வந்துடணும், இல்லைன்னா 80 வந்து மறுபடியும் மக்களுக்கு வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, உண்மையிலேயே நீங்க பயங்கர கில்லாடியா இருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாம இருக்கும். நான் சொல்ற விஷயம் மட்டும் உங்களுடைய போர்ட்போலியோல நடந்திருந்ததுன்னா நீங்க உண்மையிலேயே கில்லாடி தான். நீங்க ஏதாவது ஒரு ஷேரை வாங்கி
அவன் கீழே இறங்கிட்டு மறுபடி கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வாங்கின விலையே வந்துருச்சுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உண்மையிலேயே நீங்க கில்லாடி தான், நீங்க கரெக்டான திசையில தான் போயிட்டு இருக்கீங்க. அப்ப கீழே வரும்பொழுது ஏவரேஜோ அல்லது எஸ்ஐபி முறையிலையோ மேற்கொண்டு கொஞ்சம் பணம் போட்டிருந்தீங்கன்னா அப்ப நீங்க லாபத்தில் தான் இப்ப இருப்பீங்க. இப்ப இந்த ஏஸ்டர் டிஎம் அப்படின்ற ஒரு ஷேர், இந்த ஷேர்லாம் நான் வந்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னாக்கா, நல்ல கீழே வந்தான்னா இந்த இடத்துல நான் போய் வாங்கிட்டேன். ஆல்மோஸ்ட் 400 ரூபா, அது ஒரு 100 ரூபா டிவிடெண்டுக்கு ஆசைப்பட்டு போய் வாங்கினேன். உடனே இந்த ஷேர் நேராக கரெக்டாகி 100 ரூபா இறங்கிட்டான். அவன் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்கணுமோ அவ்வளோ டிவிடெண்ட் வந்து அதுக்கும் அதை விடவும் அதிகமாக கரெக்ஷன் ஆகி கீழே வந்துட்டான். 320 ரூபா வரைக்கும் வந்தவன் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 364 ரூபா. நான்லாம் காலையில் இதை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன் குறுகுறுன்னு. என்னடா இவன் பாட்டுக்கு இன்னைக்கு காலையில் 387 ரூபா வந்துட்டான், நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டானே. ஒரு 22%ங்க. இந்த லோ ரேட்ல இருந்து இந்த ஹை கணக்கு போட்டீங்கன்னா 22%. அடாடா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சில பேர் குழந்தைங்க அக்கா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க. தம்பிக்கு முட்டை போட்டு கொடுக்கலான்னு எடுக்கும்போது அடடா இவனுக்கு மட்டுமே ஆம்லெட்டா அப்படின்னு நினைக்கும் போதே அந்த முட்டை உடஞ்சு போயிடும். அது மாதிரி இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அடடா 22% மிஸ் ஆயிடுச்சேன்னு. என்ன காரணத்தினாலையும் இந்த ஏஸ்டர் டிஎம் இன்னைக்கு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கான். எது எப்படியோ இந்த ஷேர் வந்து தற்போதைக்கு ஒரு சாதா ஷேரா மாறிடுச்சு. ஸோ அவன் ஒரு ஹை வச்சுட்டான், ஒரு லோ வச்சுட்டான். அப்போ மறுபடியும் 320 ரூபாய்ன்னு வந்ததுன்னா அது மனசுக்கு ஒரு தைரியமாக கொடுத்து 270 ரூபாய்க்கு வந்தால் ஏவரேஜ் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு பொதுவாக 320 நல்ல ரேட் அப்படின்னு காமிச்சுக்கிட்டான். ஒரு ஷேர் வெட்டுக்கிளியாகவோ ட்ரெண்டிங் கிளியாகவோ அது வரணும்னா அதுக்கு ஒரு தகுதி அப்படின்றது இருக்கணும். இந்த பிக்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு ஷேர், அவனை பார்த்தா அந்த டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வெட்டுக்கிளி மாதிரி பறந்துருக்கான், இருக்கட்டும். பட் இருந்தாலும் அவனுடைய ஃபண்டமெண்டல்னு போய் பார்க்கும்பொழுது வெறும் 2000 கோடியான ஷேரா இருக்கு. இது இருக்கக்கூடியது வந்து மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது ஒரு அட்ராக்டிவான செக்டர்ல இருந்தாலும் இது போன்ற கம்பெனியினுடைய P&L அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க ஏற்கனவே 100 கோடி பக்கம் லாபம் பண்ண ஒரு கம்பெனி தான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 கோடி 65 கோடி கொஞ்சம் க்ரோயிங்காக தான் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. பட் எனக்கு என்னன்னா இந்த ஷேர்ல யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்களா? என்ன காரணத்துக்கு நான் கேட்கறேன்னா, இந்த ஷேர்ல டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இந்த மார்ச் 2024 இப்படி இன்க்ரீஸ் பண்றாங்க. இது போன்ற ஷேர்கள்லாம் நம்ம கேள்வியே படாத ஷேர்களா இருக்கு. நம்ம கேள்வி பண்ணலினா அது ஒரு டம்மா ஷேரா இருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஷேரை யாராவது ஆல்ரெடி வாங்கி வித்து வியாபாரம் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி அப்படின்ற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பதிவிடுங்க. ஏன் டிஐஸ் இப்படி ஹோல்டிங்கை சடனாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ள கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் வந்து தானே இப்படி டெபக்குன்னு ஏற்றிருப்பாங்க. யார் அப்படி ஏற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு ஒன்று 5.21% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட். இதெல்லாம் நல்ல ஷேர் தான், இவெல்லாம் எங்கே இறங்க போறான் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா குப்புன்னு கீழே விழுந்ததுன்னா இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஒரு 5%, அதே மாதிரி பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் சமீபத்தில் ஒரு கார்பரேட் ஆக்ஷன்ன்றது நடந்தது, அவனும் ஒரு 5% லோயர் ஃப்ரீஸே ஆகி கிடைக்கிறான். அப்போ இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர்லாம் இன்னுமே தொடர்ந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ரூபா ரேஞ்ச் வந்ததுன்னா தான் இவன் ஆசுவாசப்படுத்துவான் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி இந்த பேங்க் இந்தியா அப்படின்ற ஷேரை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கோபமாக தான் வரும். இந்த ஷேர் பிரைஸ்னுடைய தற்போதைய நிலையை பார்க்கும் பொழுது அடடா இவன்லாம் ஏன் மேலே ஏறி இப்படி கிளீனாக மேலே வரக்கூடாது ஒரு 150 வரைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த ஷேரினுடைய தற்போதைய பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ கீழே போ அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படி இந்த பேட்டர்ன் சொல்கிற மாதிரி இவன் கீழே வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வந்தான்னு வச்சுங்களேன், எனக்கு சந்தோஷம்தான். 100 ரூபா அப்படின்றது ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட் மாதிரி தெரியுது இல்லையா நண்பர்களே? இப்போ ஒரு 3 ஹாட் ஸ்டாக்ஸ் அப்படின்றது பார்க்குறோம். ஹாட் ஸ்டாக்காக இருக்கிறதுக்கு அது ஃபண்டமெண்டலி அல்லது டெக்னிக்கலி ரொம்பவுமே வால்டிலியாக இருக்கணும் அல்லது ரொம்ப தகுதியான ஷேராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு காரணம் நியூஸ்னால கூட பண்ணலாம். இப்போ இந்த டெல்டா கார்ப்பெல்லாம் வந்து ஜிஎஸ்டியில் ஏதாவது ஜிஎஸ்டி இது குறையுமா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. அப்படி ஒன்றும் விஷயம் இல்லைன்னு சொன்னோன்னே இன்னைக்கு அது ஒரு 3.5% இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹிந்துவேர் ஹோம் இனோவேஷன் அப்படின்ற ஒரு ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்ப இவனும் வந்து எதிர்காலத்தில் ஒரு 640 வருவானா அப்படின்றது தெரியல. பட் இன்னைக்கு இவன் வந்து ஒரு ஹாட் ஸ்டாக் அப்படின்ற மாதிரி இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசியா இந்த ரூட் மொபைல் அப்படின்ற ஒரு ஷேர், அவன் தன்னுடைய திறமையை இன்னைக்கு நிரூபிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த ரூட் மொபைல் அப்படின்ற ஷேர் ஏறவே இல்லை, படுத்து கிடந்தே இருந்தான்.
1400 ரேஞ்சிலாம் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா 1750 அவனுடைய 3 மாசத்தினுடைய ஹை பக்கத்தில் வந்திருக்கான். இதை பிரேக் அவுட் பண்ணி டபக்குன்னு 2400 போறானா இல்ல மறுபடி பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காகவே 1400 பக்கம் வர்றானா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.